Hi friends, welcome to Eversmile Tamil Media உழைப்போம் முயர்வோம். நம்ம இன்னைக்கு கிருஷ்ணரோட புல்லாங்கழல் கிரீடம் இந்த ரெண்டும் தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு நோட் புக்கோட அட்டை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு blank பேப்பர். இப்போ ஃபஸ்ட்டு இந்த blank பேப்பரை வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு அதில் வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கிரீடம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து ஒரே ஷேப்பில் வரும். அதனால நம்ம பேப்பரை மடிச்சுட்டு ஒரு சைடு வந்து டிசைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சேமாக நமக்கு டிசைன்ஸ் வரும். ரஃப்பாகவே டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டிசைன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரிக்வெஸ்ட், நம்ம வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த பேப்பரை அந்த அட்டையில் கம் வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டிட்டு அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் கோல்டன் கலர் கிரீடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோல்டன் கலர் செலோ டேப் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து இதில் ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த செலோ டேப் இல்லை அப்படின்னா கிஃப்ட் கவர் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கோல்டன் கலர் எடுத்துருக்கிறேன். அந்த அட்டை ஃபுல்லாகவே நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டியாச்சு. இப்போ கீழ் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டோன் பேட்ச் இருக்கு இல்லையா, அது 2 லைன்ஸை வந்து கீழே நான் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து எடுத்துருக்கிறேன். பிங்க் கலர், லைட் பீச் கலர்லேயும் இருக்கும். இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பும் எடுத்துக்கிறேன். நான் சென்டரில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனை நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டோனை சுற்றியும் செயின் ஸ்டோன் அப்புறமா பேர்ல் செயின் ஸ்டோன் ரெண்டுத்தையுமே வந்து நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த செயின் ஸ்டோன் இருந்ததுனாலும் நீங்கள் அதை வந்து ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த திலகம் ஷேப்பை சுற்றியும் கூட நான் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டோனை வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல் பக்கமாக ஒரு திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அந்த திலகம் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து பேர்ல் செயின் ஸ்டோன் ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக சுற்றி ஒட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பிங்க் கலருக்கு பதிலாக வேறு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக நான் ஒட்டி முடிச்சிட்டேன் திலகம் ஷேப்க்கு. இப்போ கீழ் பக்கம் பார்த்துட்டிங்க அப்படின்னா திலகம் ஷேப் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த கோல்டன் கலர் இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம்.
இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த கிரீடமோட 2 சைடும் வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்கிற நீடில் ஏதாவது வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நீங்கள் ஒரு கோல்டன் கலர் இல்லைனா எல்லோ கலரில் அந்த கிரீடமுக்கு மேட்சிங்காக நம்ம த்ரெட் எடுத்து அந்த ஹோலில் விட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நெக் ரோப் இருக்கு இல்லையா, நெக் செட்டுக்கு யூஸ் பண்ணுறது, அந்த ரோப் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு த்ரெட் வச்சு நான் முடிச்சு போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த ரோப் இல்லை அப்படின்னா பிளாக் கலர் த்ரெட் இருந்ததுன்னா அதையே நீங்கள் இதில் வந்து முடிச்சு போட்டு அப்படியே எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ 2 பக்கமே மாட்டியாச்சு. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து நெக் செட் ரோப். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த இடத்துல நம்ம மாட்டி விட்டுட்டா போதும். ஏன்னா இது ரொம்ப குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்து அவுந்துட்டு வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ரோப் வச்சு கட்ட முடியாது, கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். அது ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மாட்டி விடுறதுக்கு. பாருங்கள், ரொம்பவும் அழகாக இருக்குது. ஒரு கிரீடம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம மயில் தோகை இருக்கு இல்லையா, இறகு, இது கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. இது என்ன பண்ணலாம், சைடில் வந்து ஒரு டபுள் டேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஒரு அழகான கிருஷ்ணர் கிரீடம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா புல்லாங்குழல் செய்யலாம். இதுக்கு வந்து வேஸ்ட் பேப்பர், நியூஸ் பேப்பர் ஏதாவது இருந்ததுன்னா இது மாதிரி உங்களுக்கு வேண்டிய சைஸ் ஹைட் வந்து எடுத்துக்கிட்டு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டி விட்டுருங்க. அது நல்லா காயட்டும். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா கோல்டன் கலர் டேப் இருக்கு இல்லையா, அதே நம்ம வந்து செலோ டேப்பை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஒட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த எண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டபுள் டேப் ஒட்டுறேன். ஒட்டிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண டிசைன்ஸ் இருக்கும், அதை நான் ஒட்டுறேன். புல்லாங்குழலுக்கு அது ஒரு டிசைன் கொடுக்குற மாதிரி. நீங்கள் இதுக்கு கீழ்ப்பக்கம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மணி தொங்க வர இருந்தாலும் தொங்க விடலாம், ரொம்பவும் அழகாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணரோட அழகான கிரீடம் புல்லாங்குழல் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு அழகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.